ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜிதா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஹக்கா நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் உள்ள மசாலா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த நூடுல்ஸ் ஒரு 4 நிமிஷம் நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுக்கணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு ஒரு 1.5 பாத்திரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நூடுல்ஸை விட கொஞ்சம் மேலே இருக்கணும், அது வேகிற அளவுக்கு இருக்கணுங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பேக்கெட்டில் மசாலா கொடுத்துருக்குறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. சூடான உடனே அந்த நூடுல்ஸை அதில் போட்டுடலாம். பாருங்க, நல்ல பெருசாகவே இருக்குதுங்க. பாருங்க, நல்லா ஒரு 4 நிமிஷம் இது வெந்தா போதுங்க. நல்லா வேகட்டும். வேக வைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த மேகியில் உப்பு இருக்காது. அப்போ அதில் கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிக்கும். நான் உப்பு போடலை, மறந்துட்டேன், நீங்கள் போட்டுருங்க. அப்புறம் நல்லா தண்ணி பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேங்க. ரெண்டையும் அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனவுடனே பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இந்த பச்சை மிளகாவுக்கு காரம் இருக்காது, அதனால் நான் 3 போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸு போடுறேங்க. காய் நிறைய சேர்த்துக்கோங்க, சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ குடமிளகா போட்டிருக்கிறேன். நான் குடமிளகாவில் பாதி குடமிளகா போட்டிருக்கிறேன். காய் நிறைய சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டேன். காய் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மசாலாவில் உப்பு இருக்குங்க, ஆனால் மேகியில் உப்பே இல்லை. அதனால் நீங்கள் மேகி வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 வாசி முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன், நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா வருதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. பசங்க ரொம்ப பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் செய்ய சொல்லி. வதங்கின உடனே அவங்க கொடுத்துருக்கிற அந்த 2 பேக்கெட் மசாலாவை போட்டுடலாம். இதில் சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றுறேன் நான். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க.
அதோட தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ரெண்டுமே கலந்துருக்குங்க. சில்லி சாஸும் தக்காளியும் ரெண்டும் மிக்சிங் ஆகிருக்கு. அதனால் நான் அது மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சில்லி சாஸும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கறி மசாலா போடுறேன். கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கலராக இருக்குதுக்காக வேண்டிட்டு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேகி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மேகியை உள்ளே போட்டு நல்லா வந்து மேகியோட காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மேகி வந்து வேக வைக்கிறப்பவே வந்து அதோட உப்பு சேர்த்து வேக வச்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.